السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وآله وصحبه ومن سار على نهجه إلى يوم الدين. أما بعد. அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் சூரா அல் முல்க் உடைய தஃப்சீரை படித்து வருகின்றோம். கடந்த 4 வகுப்புகள் சூரா அல் முல்க்குடைய 14 வசனங்களை நாங்கள் படிச்சிருக்கிறோம். என்ன இதில் சென்ற வகுப்பில் நாங்கள் கடைசியாக அலா யஅலமு மன் ஹலக் வஹுவ லத்தீஃபுல் ஹபீர், அலா யஅலமு மன் ஹலக் வஹுவ லத்தீஃபுல் ஹபீர், இது 14வது வசனம் கடைசியாக நாங்கள் படித்தோம். ஏற்கனவே நாங்கள் படித்ததுகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். இன்றைய வசனம் பாருங்கள். ஹுவல்லதி ஜஅல லக்குமுல் அர்த ஸலூலம் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா வகுலூ மிர் ரிஸ்கிஹி வஇலைஹின் நுஷூர். هو الذي جعل لكم الأرض ذلولا فامشوا في مناكبها وكلوا من رزقه وإليه النشور. هو الذي هو என்ன? هو அவன். هو الذي அவன். அல்லதினா என்ன? அவன் எத்தகையவன் என்றால், இப்போ ஒரு சொல்லுக்கு பின்னால் அல்லதி வந்தால் அதை விளங்கப்படுத்துறதுக்கு வரும். அல்லதி ஹுவல்லதி, அவன் எத்தகையவன் என்றால். இப்போ உதாரணமாக அராய்தல்லதி யுகதிபு பித்தீன், அப்போ அந்த வசனங்கள் ஞாபகம் வரணும். அராய்தல்லதி யுகதி பித்தீனா என்ன? அராய்தல்லதி அராய்தல்லதி யுகதி பித்தீன், மார்க்கத்தை பொய்ப்பிக்கக்கூடியவன், மறுமையை பொய்ப்பிக்கக்கூடியவன். அல்லதி யுகதிப், அப்போ அந்த அல்லதி என்பது இப்போ அல்லதி ஒருமைக்கு வரும். அல்லதீன பன்மை. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். அல்லதீன ஸிராத்தல் லதீன யாருடைய பாதை? அல்லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ அருள் செய்தாயோ. அல்லாஹ் அன்அம்த, நீ அருள் செய்தாயோ அலைஹிம், அவர்கள் மீது. அப்போ அந்த பாதை எங்களுக்கு காட்டு. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். அப்போ இங்கே அல்லாஹ் ஹுவல்லதி அவன் எத்தகையவன் என்றால் என்று சொல்கிறான். இப்போ அல்லாஹ் இன்னும் பல இடங்களில் சொல்லும் பொழுது ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். ஹுவல்லாஹுல்லதி, ஹுவல்லாஹ் அவன், அல்லாஹ். அல்லதி அவன் எத்தகையவன் என்றால் லா இலாஹ இல்லாஹு, இல்லாஹுவை நிறுத்தும் பொழுது இல்லாஹு, லா இலாஹ இல்லாஹு. அதுபோல் ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஹுவர் ரஹ்மான் அர் ரஹீம். அப்புறம் ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு அல் மலிக் அல் குத்தூஸ், அவன் எத்தகையவன் என்றால். அப்போ இது எங்கே வருது இந்த வசனம்? சூரா அல் ஹஷர் கடைசி வசனங்கள். ஹுவல்லாஹுல்லதி. அப்போ அல்லதி என்பது ஒரு விளக்கப்படுத்துறதுக்காக வாரது. அவன் யார் என்றால், அவன் எத்தகையவன் என்றால். இப்போ அங்கே அல்லாஹ் சொல்கிறான் ஹுவல்லதி, அவன் எத்தகையவன் என்றால். இப்போ மேலே பாருங்கள், அலா யஅலமு மன் ஹலக் வஹுவ லத்தீஃபுல் ஹபீர். மேலே உள்ள வசனம் என்ன சொல்லுது? வஹுவ லத்தீஃபுல் ஹபீர். அப்போ லத்தீஃபுல் ஹபீர் நாங்கள் சென்ற இதில் வகுப்பில் பார்த்தோம். ஆழ்ந்து அறியக்கூடியவன், நுட்பமானவன், எல்லா விஷயங்களையும் நுட்பமாக ஆழ்ந்து அறியக்கூடியவன். அல் லத்தீஃப் அல் ஹபீர், அல் லத்தீஃப் அல் ஹபீர். ரைட். அப்போ அந்த அல் லத்தீஃபுல் ஹபீர், இப்போ குர்ஆனில் நிறைய இடங்களில் அல்லாஹுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கும். அல்லாஹுடைய பெயர்கள். அப்போ அந்த பெயர்களுக்கு எல்லாமே நிறைய விளக்கங்கள் இருக்குது.
அல் அஸ்மாவுல் ஹுஸ்னா. அதுக்கு நிறைய ஒவ்வொரு பேருக்கும் பல மணி நேர விளக்கங்கள் இருக்கிறது. அப்போ அதில் முக்கியமான 2 பேர்கள் அல் லத்தீஃப் அல் ஹபீர். அல்லாஹ் அத்த சொல்கிறான் ஒஹுவ லத்தீஃபுல் ஹபீர், ஒஹுவ லத்தீஃபுல் ஹபீர் சொல்லி போட்டு தான் ஹுவல்லதி மேலும் அல்லாஹு தாலா மேலும் வழங்கப்படுத்துகிற பொழுது அவன் சொல்கிறான் ஹுவல்லதி ஜஅல லக்குமுல் அர்த, ஹுவல்லதி அவன் எத்தகையவன் என்றால் ஜஅல லக்குமுல் அர்த தலூலா, ஜஅல லக்குமுல் அர்த அவன் ஆக்கினான். ஜஅலனா என்ன? ஆக்கினான். இப்போ ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா இப்படி ஆக்கியிருக்கிறான். ஜஅல அவன் ஆக்கியிருக்கிறான், லக்கும் உங்களுக்கு, லக்கும்டா லக்கும். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? லக்கும்டா லக்கும் தீனுக்கும் வலியதீன், லக்கும் தீனுக்கும் வலியதீன் நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு உங்களோட மார்க்கம், எங்களுக்கு எங்களோட மார்க்கம். இப்போ இங்கே ஜஅல லக்கும், ஜஅல லக்குமுல் அர்த உங்களுக்கு அல்லாஹு தஆலா ஆக்கினான். எதை ஆக்கினான்? அல் அர்த பூமியை ஆக்கினான். பூமி அல்லாஹு தாலா ஆக்கினான். தலூலன், தலூல் என்று சொன்னால் இலகுவாக. தலூலண்டா தலூலண்டா இலகுவாக, வசதியாக, எல்லா கருத்துலையும் வரும். தலூலண்டா என்ன? இலகுவாண்ட கருத்துலையும் வரும், வசதியாகண்ட கருத்துலையும் வரும். பாருங்க, ஜஅல லக்குமுல் அர்த தலூலா, லக்கும். இப்போ லஹு, லஹுண்டா லஹு அவனுக்கு, லஹா அவளுக்கு, லக்க உனக்கு, லக்கி பெண்பால் உனக்கு, லக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுவோமே, லக்கும் உங்களுக்கு, லீ லீண்டா எனக்கு. இப்போ லக்கும் உங்களுக்கு, லக்கும் தீனுக்கும், வலிய வலிய லீ தான் அது, வலிய தீன் அவ்வளோதா. இப்போ லீ எனக்கு, லனா எங்களுக்கு. அப்போ இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு சொல். இப்போ லஹு லஹுமா, அது மாதிரி ஃபீஹி ஃபீஹி அதில் ஃபீஹி ஃபீஹிமா ஃபீஹிம் ஃபீஹா ஃபீஹிமா ஃபீஹின்ன அல்லதா. அது மாதிரி அன்ஹு ரலியல்லாஹு அன்ஹு அன்ஹுமா அன்ஹும், ரலியல்லாஹு அன்ஹா அன்ஹுமா அன்ஹுன்ன. 3. இப்போ ஆயிஷா ஹஃப்ஸா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹுன்ன. இப்போ 2 பேர் வந்தா ஆயிஷா ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹுமா, அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. அந்த இருமை 2 ஒரே மாதிரி தான் வரும். இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. விளங்கு தானே? நான் ஏன் இதை ஞாபகப்படுத்திட்டு போகிறேன்டா, இதெல்லாம் அந்த அடிக்கடி வாரது. இப்போ அலைக்க அலைக்குமா, அலைக்க அலைக்கன்னா என்ன? அலைக்கன்னா உங்களுக்கு ஒருமை. இப்போ ஒரு ஆளை பார்த்து சொல்லும் பொழுது ஆண் பாலுக்கு அலைக்க உங்களுக்கு. இப்போ அதே இது வந்து பெண்பால், பெண்பாலை பார்த்து சொல்லணும்னா அலைக்கி அலைக்கும் அஸ்ஸலாமு அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். அது மாதிரி அலைக்குன்னு. இப்போ பொதுவாக ஹதீஸில் எப்படி வந்திருக்கோ நம்ம அப்படி தான் சொல்லணும், அதை மாற்ற தேவையில்லை. ஆனால் அதில் அலைக்கேண்டா என்ன, அலைக்க உதாரணமாக ஹதீஸில் சில இடங்களில் இந்த மாதிரி வாசகங்கள் பயன்படுத்தப்படும். ரைட், இங்கே பாருங்கள், ஹுவல்லதி ஜஅல லக்குமுல் அர்த தலூலன், தலூலன் இலகுவாக வசதியாக அல்லாஹ் இந்த பூமியை ஆக்கியிருக்கிறான். அல்லாஹு தஆலா இந்த பூமியை படைச்சு மனிதனுக்கு இலகுவானதாக வசதியானதாக ஆக்கியிருக்கிறான். இது எதற்கு அல்லாஹு தஆலா இது சொல்கிறான் என்றால், அல்லாஹ் தன்னுடைய அருளை பற்றி மனிதர்களுக்கு சொல்கிறான். இப்போ சொல்லிப்பட அல்லாஹ் சொல்கிறான், இந்த பூமியை அல்லாஹ் உங்களுக்கு வசதியாக ஆக்கியிருக்கிறான். இது எல்லா நேரத்திலையும் இந்த வசதி இருக்காது, எல்லா இடங்களையும் இந்த வசதி இருக்காது. அல்லாஹ் நாடினால் வசதியாக இருக்கும். சில பொழுது இந்த பூமியை உங்களுக்கு எதிராக திருப்பிடுவான் அல்லாஹ். இந்த பூமியை லேசா அசைச்சாண்டா, இந்த பூமியை அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். வல்லதி ஜஅல லக்குமுல் அர்த தலூலா, உங்களுக்கு இலகுவானதாக வசதியானதாக அல்லாஹ் பூமியை ஆக்கி தந்திருக்கிறான்.
அல்லாஹ் நாடினான் என்றால் இது அசைச்சா என்ன நடக்கும்? மனிதர்கள் அழிந்து போய்விடுவார்கள். லேசாக ஒரு கடலுடைய எல்லை அதை தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் வெளியே வந்தாலே எவ்வளோ பேரழிவுகள், சுனாமின்னு நம்ம பார்த்தோமா இல்லையா? அப்போ இது அல்லாஹு தாலா எல்லாத்தையுமே மனிதனுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். கடல் அது அப்படி இருக்குது, சூரியன் அப்படி இருக்குது, சந்திரன் அப்படி இருக்குது, நட்சத்திரங்கள் அப்படி இருக்குது, பூமி அப்படி இருக்குது. இது அல்லாஹ் வசப்படுத்தி தந்திருக்கிறான். வல்லதி ஜஅல லக்குமுல் அர்த தலூலா, வசதியாக அல்லாஹ்க்கி தந்திருக்கிறான். அப்போ அல்லாஹு தாலா இதை ஏன் சொல்கிறான் என்றால், அல்லாஹ் நாடினால் இதை ஒரு கட்டத்தில் கியாமத்துடைய நாள் வரும்பொழுது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, பூமி அல்லாஹ் அசைச்சு விட்டான்டா. பூமி அசைஞ்சதுன்னா எப்படி இருக்கும்? வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமி அசையும். நிலத்துக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே அந்த பூமி அப்படியே வெளியே தள்ளி விடும். உள்ளுக்குள்ளே என்னென்னலாம் பூமிக்குள்ளே இருக்குதோ, பூமிக்குள்ளே எது எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாத்தையும் அது என்ன செய்யும்? அப்படி வெளியே தள்ளிவிடும். அப்போ மனிதன் கேட்பான், வக்காலல் இன்சானு மாலஹா, வக்காலல் இன்சான் மாலஹா, இதுக்கு என்ன நேர்ந்து விட்டது, என்ன நடந்து விட்டது என்று சொல்லி மனிதன் என்ன செய்வான்? வக்காலல் இன்சான் மாலஹா. அப்போ அப்படி ஒரு நிலையும் ஏற்படும். அல்லாஹ் நாடினால் அப்படி ஒரு நிலை என்ன செய்யும்? ஏற்படும். இங்கே அல்லாஹ் சொல்கிறான், இப்போ அமைதியாக இருக்குது எல்லாம். ஜஅல லக்குமுல் அர்த தலூலா, இப்போ அமைதியாக இருக்குது, உங்களுக்கு எங்கேயும் போகலாம் எங்கேயும் வரலாம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபம்ஷு ஃபி மனாகிபிஹா வ குலூ மிர் ரிஸ்கி. இப்போ 2 விஷயம் சொல்கிறான். ஃபம்ஷு ஃபி மனாகிபிஹா, மஷா எம்ஷினா என்ன? நடக்கிறது. இப்போ அல்லாஹ் இங்கே சொல்கிறான் ஃபம்ஷு, நடங்க, நடந்து போங்க. ஃபி மனாகிபிஹா, எங்க எந்த பாகத்துக்கு வேண்டாலும். மனாக்கிப்னு சொன்னால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லும் பொழுது மனாக்கிபிஹா ஃபி மனாக்கிபிஹா ஃபி ஜிபாலிஹா, மலைகள் அர்த்தத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. வேறு தஃப்சீருடைய அறிஞர்கள் சொல்லும் பொழுது பாகங்கள், பல பாகங்களுக்கும் அலைஞ்சா பல கோணங்கள், பல பாகங்கள். பூமியில் எந்த இடத்துக்கு வேணாலும் நீங்கள் போங்க, விளதா, எங்கே வேண்டாலும் போங்க, போய் அவனுடைய ரிஸ்கை நீங்கள் புசிங்க. அப்போ ஃபம்ஷு இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் தேடிப்போங்க, உங்களோட வாழ்வாதார தேடிப்போங்க, நீங்கள் பூமியினுடைய எந்த பகுதிக்கு எந்த கோணத்துக்கு வேணாலும் நீங்கள் போங்க, அவனுடைய ரிஸ்கிலேருந்து சாப்பிடுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஃபம்ஷு ஃபி மனாகிபிஹா, ஃபம்ஷு ஃபி மனாகிபிஹா வகுலு மிர் ரிஸ்கி. ரைட், இப்போ பாருங்கள், இப்போ பூமியினுடைய கோணங்கள், பல இடங்கள், பூமியினுடைய இப்போ நீங்கள் நிலத்தில் இருக்கிற மாதிரி மலைகள் அல்லது நாடுகள், பல கோணங்கள், மூலைகள், முடுக்கு எல்லாமே வரும். எந்த இடத்துக்கு போயும் நீங்கள் போங்க, வக்குலு மிரிஸ்கி, அவனுடைய ரிஸ்க்லேருந்து நீங்கள் சாப்பிடுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, ஒரு மனிதன் எங்கேயும் செல்லலாம், எங்கு சென்றும் அவன் தொழில் செய்யலாம், எங்கு சென்றும் அல்லாஹ்ட ரிஸ்கை தேடலாம். அல்லாஹ் நாடினால் ரிஸ்க் அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொண்டு வந்து கொடுப்பான். சரி, இது ஒரு விஷயம். 2வது, அல்லாஹ் ஃபம்ஷு ஃபி மனாகிபிஹா வகுலு மிர் ரிஸ்கி, அவனுடைய ரிஸ்க்லேருந்து நீங்கள் சாப்பிடுங்க. ஃபம்ஷுண்டா மஷா, சரி தானே? ஃபி மனாகிபிஹா, ஃபி மனாகிபிஹா. இப்போ அடுத்தது வகுலு மிர் ரிஸ்கி. குலுண்டா என்ன? சாப்பிடுங்க. குலு, அக்கலண்டா என்ன? அக்கலை சாப்பிட்டான். குலுண்டா குல், காஃப் வந்தா குல், சொல்லுங்க. குல் ஹுவல்லாஹு அஹத், அவ்வளோதா. குல் அவுத் பிரபில் ஃபலக், குல் அவுத் பிரபின் நாஸ், இப்படி வரும். இப்போ இங்கே அல்லாஹ் சொல்கிறான் வகுலு மிர் ரிஸ்கிஹி, வகுலு மிர் ரிஸ்கிஹி வ இலைஹின் நுஷூர். இப்போ நிறுத்தும் பொழுது வகுலு மிர் ரிஸ்கி, ரிஸ்க் அல்லாஹ்வுடைய ரிஸ்கில் இருந்து, அல்லாஹ் அவன் தர வாழ்வாதாரத்திலேருந்து நீங்கள் சாப்பிடுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ அல்லாஹ் ஃபம்ஷூன்னு சொல்ல, நடந்து போங்கன்னு சொல்கிறான் அல்லாஹ். இப்போ இது துனியா சம்பாதிங்க, துனியாவை தேடுங்க, துனியாவுடைய பொருளாதாரத்தை நீங்கள் சேமித்து வைங்க, சாப்பிடுங்கன்னு அல்லாஹ் சொல்கிற இந்த வசனத்துக்கு அல்லாஹ் நடந்து போங்கன்னு சொல்கிறான், மஷா எம்ஷி. ஆனால் அல்லாஹ் மறுமையினுடைய காரியங்களுக்கு என்ன சொல்கிறான்? மஷாண்டா நேரடியான அர்த்தம் என்னடா? மஷா எம்ஷி அப்படின்னா என்ன? நடக்கிறது. இப்போ இது நம்ம வாழ்வாதாரத்தை தேடி போகிற பயணம், அது நீங்கள் நடந்து போங்க, ஆர்வத்தோடு போங்க, நடந்து போங்க.
அவசரப்படாதீங்க. அதனுடைய தேடல் இப்படித்தான் இருக்கணும். ஆனால் மர்மையினுடைய விவகாரங்கள் அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான் சொல்லுங்க, எப்படி சொல்லலாம்? வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், விரைந்து போங்கன்னு சொல்கிறான். இங்கே நடந்து போங்கன்னு சொல்கிறான். விளங்குதா? இங்கே சொல்கிறது தொழில் முயற்சியில் ஈடுபடுங்க. பூமியினுடைய எங்கே போனாலும் நீங்கள் ரிஸ்க்கை தேடிக்கொள்ளுங்க, சாப்பிடுங்க. பூமியில் எங்கே போனாலும் அல்லாஹ் ரிஸ்க்கை தருவான். எந்த மூலையில் இருந்தாலும் அல்லாஹ் ரிஸ்க்கை தருவான். சிலருக்கு ஒன்று ரிஸ்க்காகவே இருக்காது, ஆனால் அவங்களுக்கு வேறு சிலருக்கு அதுதான் பெரிய ரிஸ்க்காக இருக்கும். அல்லாஹ் அப்படி தான் வச்சிருக்கிறான். விளங்குதானே? சிலருக்கு அவங்கவங்க வாழ்கிற இடத்துல அவங்கவங்களோட உடம்புக்கு எது தேவையோ அந்தந்த இடத்துக்கு தேவையானது அல்லாஹ் வச்சிருக்கிறான். விளங்க அவங்களுக்கு சொல்லுது, அந்தந்த காலத்துக்கு ஏற்ப அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்தந்த காலத்துக்கு ஏற்ப அல்லாஹ் வச்சிருக்கிறான். இப்போ இது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா, அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா. அப்போ இங்கே அல்லாஹ் தஆலா சொல்றான், இப்படி யார் எங்கிருந்தாலும் எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் ரிஸ்க்கை தேடினால் அல்லாஹ் ரிஸ்க்கை தருவான். ஆனால் அதற்கு நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துடாதீங்க, அது நடந்து போங்கன்னு சொல்கிறான். அல்லாஹ் மக்ஃபிராவை பற்றி சொல்லும் பொழுது பாவ மன்னிப்பு நீங்கள் எப்படி போகணும்? பாவ மன்னிப்பு தேடி விரைந்து போங்க. வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், சொர்க்கத்தின் பால் என்ன செய்யணும்? விரைந்து போங்க. ஃபஸ்தபிகுல் கைராத், கைராத்னா என்ன? நல்ல விடயங்கள், நன்மைகளில் நீங்கள் போட்டி போடுங்க. وَفِي ذَلِكَ فَلْيَتَنَافَسِ الْمُتَنَافِسُونَ. என்ன சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி போட்டு சூரா முத்தஃபிஃபீன்ல சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி போட்டு, சொர்க்கத்தினுடைய மதுபானத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி போட்டு, அதை வர்ணித்து போட்டு, சொர்க்கத்திற விஷயத்தில் போட்டி போடுவர்கள் போட்டி போடட்டும். وَفِي ذَلِكَ فَلْيَتَنَافَسِ الْمُتَنَافِسُونَ. போட்டி போடுறவங்க எதில் போட்டி போடட்டும்? நன்மையிற விஷயத்தில், சொர்க்கத்திற விஷயத்தில் போட்டி போடுறவங்க அந்த விஷயத்தில் போட்டி போடட்டும். இது அல்லாஹ் போட்டி போட சொல்கிறான். பூமியில் நீங்கள் ரிஸ்க்கை தேடி போட்டி போடுங்கன்னு சொல்ல இல்லை. அல்லாஹ் இங்கே போட்டி போடுங்கன்னு சொல்கிறது எதை பற்றி சொல்கிறான்? மக்ஃபிரா, சொர்க்கம், நன்மை. வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் உலாஇகல் முகர்ரபூன். வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், சாபிக்குன்னா யார்? முந்தியவர்கள். எதில் முந்தியவங்க? நல்லறங்கள், நன்மைகளில் முந்தியவர்கள். அவர்கள் யார்? உலாஇகல் முகர்ரபூன், அவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவங்க. அப்போ அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சாபிகு, நீங்கள் போட்டி போடுங்க, சாபிகு போட்டி போடுங்கன்னு சொல்கிறான். ஃபஸ்தபிகுல் கைராத் வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் வஸாரிஉ. இந்த வாசகங்கள், வசனங்கள் எல்லாமே நன்மையான விஷயங்களில் போட்டி போடுங்கள் என்பதை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தெரியப்படுத்துகிறான். இப்போ நாங்கள் போகிற இடம், எதை நோக்கி போகிறோம் என்பதை வச்சு அதனுடைய வேகமும் தீர்மானிக்கப்படணும். இப்போ உதாரணமாக அல்லாஹ் தஆலா ஜும்மாவை பற்றி சொல்லும் பொழுது, யா ஐயுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலா மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய திக்ரின்பால் விரைந்து வாங்கன்னு சொல்கிறான். அல்லாஹ்வுடைய திக்ரின்பால் விரைந்து வாங்கன்னு சொல்கிறான். ஜும்மாக்கு வார நேரம் விரைந்து வரணும், நேரத்தோடு வரணும். ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களை, இதா நூதிய லிஸ்ஸலா, தொழுகைக்காக அழைக்கப்பட்டால், மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாளையில் என்ன செய்யுங்க? ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரின்பால் என்ன செய்யுங்க? நீங்கள் விரைந்து வாங்க. இப்போ என்ன செய்யுங்க? வதருல் பை, வியாபாரத்தை விட்டுருங்க, வியாபாரத்தை விட்டு விடுங்க. இப்போ அங்கே அல்லாஹ் நடந்து போக சொன்னான். இங்கே வல்லதி ஜஅலலக்குமுல் அர்த தலூலம் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, ரிஸ்க்கை தேடி போங்கன்னு அல்லாஹ் சொன்னான். இப்போ விடுங்கன்னு சொல்கிறான். ஏன்? இதை விட சிறந்தது ஒன்று வரும் பொழுது இது ஏற்கனவே இபாதத்தாக இருந்தது தடை செய்யப்படுது. வதருல் பை, வியாபாரத்தை விடுங்க, வியாபாரத்தை விடுங்க, தொழிலை விடுங்க. இப்போ நீங்கள் எங்கே போங்க? அல்லாஹ்வுடைய திக்ரின்பால் போங்க, அல்லாஹ்வுடைய திக்ரின்பால் போங்க. இப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தாலிக்கும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், உங்களுக்கு நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் இதான் உங்களுக்கு சிறந்தன்னு சொல்லி போட்டு, ஃபஇதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபத்லில்லாஹ். இப்போ தொழுகை முடிஞ்சிட்டால்
ஃபைதா குதியத்தி ஸலா, தொழுகை முடிஞ்சுனா என்ன செய்யணும்? இப்போ தொழுகை முடிஞ்சு விட்டால் ஃபந்தஷிரு ஃபில் அர்த், பூமியில் நீங்கள் பறந்து செல்லுங்க. பறந்து போங்கண்டா பறந்து போகிறதில்ல, பறந்து போகிறது. பறந்து போகிறதுன்னா என்ன? எல்லாரும் நீங்கள் தேடி, எல்லா மக்களும் சேர்ந்து நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு நீங்கள் உங்களோட ரிஸ்க்கை தேடி போங்க. வளதா ஃபந்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபத்லில்லாஹ், அல்லாஹ்வோட ஃபத்லை தேடிக்கொள்ளுங்கள். அப்போ அல்லாஹ்வோட ஃபத்லை தேடுறது ரிஸ்க்கை தேடுறது தான். அப்போ அல்லாஹ் தாலா இங்கே கவனிங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவுன்னு சொன்னான், விரைந்து வாங்கன்னு சொன்னான். ஃபைதா குதியத்தி ஸலா ஃபந்தஷிரு ஃபில் அர்த், தொழுகை முடிஞ்சிட்டால் என்ன செய்யுங்க? நீங்கள் விரைந்து போங்கன்னு சொல்லல, விரைந்து ஓடி போங்கன்னு சொல்லல, உங்களோட ரிஸ்க்கை தேடி நீங்கள் போங்க. அப்போ எவ்வளோ அல்லாஹ் தஆலா அதை சொல்கிறான் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ரைட். இப்போ நான் சொன்ன வசனம் சூரா அல் ஜுமுஆ, சூரா அல் ஜுமுஆவுடைய 62 அத்தியாயம் 9வது 10வது வசனம். ரைட். இப்போ அல்லாஹ் தஆலா ரிஸ்க்கை பற்றி சொல்லும் பொழுது அதற்குரிய வாசகத்தை எப்படி பயன்படுத்துகிறான்? மக்ஃபிரா அல்லாஹ்வோட மன்னிப்பை தேடி போகும்பொழுது எப்படி போகணும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இன்னும் ஒன்றையும் சொல்கிறான். இப்போ பாருங்க, துனியா ரிஸ்க்கை தேடி ஃபம்ஷு நடந்து போங்க, மக்ஃபிரா சொர்க்கத்தை அல்லாஹ்வோட திக்ரை நோக்கி செல்லும் பொழுது ஃபஸ்அவு விரைந்து போங்க, ஒஃபி தாலிக ஃபல்யத்தனாஃபஸில் முத்தனாஃபிஸூன் போட்டி போட்டுட்டு போங்க. அதே மாதிரி வஸ்ஸாபிகூன் ஸாபிகூன் வேகமாக போங்க, முந்தி கொண்டு போங்க, இப்படி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ அல்லாஹ் இது 2வது படித்தரம், இது அதுக்குள்ளே பல படித்தரங்கள் இருக்குது. அப்போ இதில் அல்லாஹ் தஆலா இதில் பலவிதமாக சொல்கிறான். ஒன்று இப்போ நடந்து போகிறது, அப்போ ரிஸ்க்கை தேடி போகிறது. 2வது அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை நோக்கி சொர்க்கத்தை நோக்கி போகிற நேரம் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? நீங்கள் போட்டி போட்டு போங்க, விரைந்து போங்கன்னு சொல்கிறான். இது 2வது வகை, அதுக்குள்ளே இவ்வளோ வந்துருச்சு. 3வது ஒண்டி ஆக டொப்பில் வச்சு அல்லாஹ் சொல்கிற விஷயம் அது என்ன? சொல்லுங்க. கிடைக்குது. இப்போ நான் சொன்ன இப்போ ரிஸ்க்கை தேடி போகும்பொழுது அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிற வாசகம் என்னென்னா நடந்து போங்கன்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் மக்ஃபிரா பாவ மன்னிப்பு அல்லாஹ்வோட சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் போகிறதா இருந்தால் எப்படி போங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான்? விரைந்து போங்க, போட்டி போட்டுட்டு போங்க. 3வது ஒரு வாசகத்தை பயன்படுத்தினான் அல்லாஹ். அது சத்தமாக சொல்லுங்க, விளங்கல. நீங்கள் சொல்லணும், அப்போ தான் விளங்கிருக்கான்னு பார்க்கலாம். ரைட். 3வது நான் அடுத்த வகுப்புலையும் சில கேட்குறேன், சொல்லுங்கள் 3ஐயும். சரியா? இன்ஷா அல்லாஹ். 3வது அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை நோக்கி போங்கன்னு சொல்கிறான். அதுக்கு அல்லாஹ் என்ன பயன்படுத்துகிறான்? இல்லை, அதாவது இதில் விளங்கிக் கொள்ளுங்க. ஒன்று ரிஸ்க், வாழ்வாதாரத்தை தேடி போகிறது, அதுதான் இப்போ நாங்கள் பார்த்தோம், ஃபம்ஷு ஃபி மனாகிபியா. அடுத்தது அல்லாஹ்வோட திக்ர் செய்கிறதுக்கு தொழுகிறது, நாங்கள் போகிறது ஒன்று. 3வது ஒன்று அல்லாஹ்வை நோக்கியே போகிறது. அது என்னங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஃபிர்ரு இலல்லாஹ், ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் விரண்டோடுங்கள், விரைந்து செல்லுங்கள். அந்த ஃபர்ர யஃபீருன்ற வார்த்தை அது எப்படி வார்த்தை தெரியுமா? இப்போ உதாரணமாக சாபக்க என்ற அரபுல போட்டி போட்டு ஓடுறது, ஒரு ஆள் போட்டி போடுறதுக்கு சொல்கிறது. நீங்கள் முதலாவதா நான் முதலாவதா, நீங்கள் இதில் ஃபஸ்ட்டாக வாரீங்களா நான் ஃபஸ்ட்டாக வரேன், இது சாபக்க ஓட்ட போட்டி. எந்த போட்டியாக இருந்தாலும் சாபக்கண்டா இது போட்டி போடுறது. இதெல்லாம் சொல்கிறான். சாராண்டா விரைந்து போகிறது, அது ஒரு அளவு லிமிட்டோட சம்மந்தப்பட்டது. ஆனால் அல்லாஹ் ஃபஃபிர்ரு இலல்லான்னு சொல்கிறான், நீங்கள் விரண்டோடுங்க, விரைந்து செல்லுங்கண்டா. எப்படி அதை விளங்கிக் கொள்ளணுமெண்டா, இப்போ உதாரணமாக அல்லாஹ் இந்த வாசம் ஃபஃபிர்ரு இலல்லா, நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் போங்க. அப்போ அல்லாஹ்வின் பக்கம் போகிறேன்னா என்ன? சில அமல்கள் இருக்கும், அது எங்களுக்கு பிடிச்சிருக்கும் செய்கிறதுக்கு. நாங்கள் அறிவில்லாமல், மார்க்க அறிவில்லாமல் நாங்கள் அதை செய்ய பார்ப்போம். ஆனால் அதை விட கூலி இருக்கும், அதை வேறொரு வழியில் செலவழிக்கிறதுல. அப்போ இந்த இடத்துல நான் என்னுடைய விருப்பமா அல்லாஹ்வுடைய விருப்பமா?
அப்படி விளங்கி அல்லாவை நோக்கி போகிறது, அமல்களை நோக்கி போகிறது இல்லை. அமல்களை நோக்கி போகாமல் அல்லாவை நோக்கி போகிறது. இப்போ பாருங்கள், உதாரணமாக ஒரு மனிதர் 2வது ஹஜ்ஜு செய்கிறார். ஒரு மனிதர் 2வது ஹஜ்ஜு செய்கிறார். இப்போ இந்த 2வது ஹஜ்ஜு அவருக்கு ஃபர்ல் அல்ல. அந்த 2வது ஹஜ் என்ன? எதுவும் தேவைன்னா என்ன கேளுங்க. ஒருவர் 2வது ஹஜ்ஜு போகிறார். இப்போ 2வது ஹஜ் என்ன சட்டம் அவருக்கு சொல்லுங்கள்? ஃபர்ல் அது சுன்னத். இப்போ அவர் ஆசை என்ன? நான் காபத்துல்லாஹ் போகணும். நல்லா விலையும் கொடுங்க. இதை கேட்பேன் நான். அவர் ஆசை என்னன்னா நான் காபத்துல்லாஹ் போகணும், காபத்துல்லாஹ் பார்க்கணும், ஹஜ்ஜு செய்யணும் அப்படின்னு அந்த ஆசை இருக்கும். இப்போ அவர் அதுக்காக வேண்டி ஒரு 25 லட்சம் 30 லட்சம் செலவழிச்சிட்டு போவார். நல்லா விலையும் கொண்டு வந்த விஷயத்தை 25 30 லட்சம் செலவழிச்சு போவார். ஆனால் அவர் ஹஜ்ஜு செஞ்சுட்டு வரேன்டா அது சுன்னத்தான ஒரு சட்டத்துக்குள்ள தான் வரும், அவருக்கு அந்த நன்மை கிடைக்கும். ஆனால் இதே அந்த பணத்தை அவர் ஒரு ரொம்ப வறுமையில் இருக்கிற, ஒரு ஏழ்மையில் இருக்கிற, சாப்பிட முடியாமல் இருக்கிற, அல்லது எந்த ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு 50 குடும்பத்துக்கு அப்படி பிரித்து கொடுப்பாராக இருந்தால், வளதா ஒரு 50 குடும்பத்துக்கு பிரித்து கொடுப்பாராக இருந்தால், இவருக்கு கிடைச்ச நன்மையை விட, இவர் ஹஜ்ஜு போய் கிடைச்ச நன்மையை விட இந்த 50 குடும்பத்தினுடைய துவா கியாமத்து நாள் வரை, மௌத்து வரை கிடைச்சிட்டு இருக்குமா? அது எவ்வளோ பெரிய நன்மை. அப்போ இந்த இடத்துல ஒரு மனிதன் அமல்களோட விஷயத்தில் கூட, அமல்கள் முக்கியமா அல்லாஹ்வோட விருப்பம் முக்கியமா எங்கிறது தான் பார்க்கணும். இப்போ உதாரணமாக பாருங்கள், ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, ஒரு நாள் ராவ் எழும்பி இஷாவிலேருந்து ஃபஜ்ர் வரை தொழுகிறார், அடுத்த நாள் ஃபுல்லாக விட்டுட்டார். இன்னொரு ஆள் ஒவ்வொரு நாளும் இஷாவுக்கு போகிறோம் ஃபஜ்ர் வரைக்கு 11 ரக்காத் தொடர்ந்து தொழுவார். அவர் இஷாவிலேருந்து சுபு வரைக்கும் ஒரு நாள் தொழுது போட்டு அப்படி தூங்கிட்டார். அதுக்கப்புறம் அந்த தொழுகையும் இல்லை, பாதத்தும் இல்லை. இன்னொரு ஆள் 4 ரக்காத் தொழுவாரன்னு வைங்களேன், இஷாவிலேருந்து சுபு வரைக்கும் இடையில 4 ரக்காத் தொழுதுட்டு வித்ரோன்னு தொழுதுட்டு வரார். அப்படி தொடர்ச்சியாக தொழுது வரார், ஒரே இதை தொடர்ச்சியாக செய்கிறார். இப்போ 2 பேர்லையும் யார் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவங்க? அஹப்புல் அமால் இலல்லாஹி அதுவமுஹா வயின் கல்ல. அமல்களில் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்கிறது. அப்போ நம்ம தொடர்ச்சியாக இருக்கணும், எதில் இருந்தாலும், எந்த அமலில் இருந்தாலும் தொடர்ச்சியாக. இப்போ இதுதான் அல்லாஹ்வை நோக்கி போகிறது. அல்லாஹ்வை நோக்கி போகிறங்கிறது நாம் அடிப்படையில் அறிஞ்சு கொள்ளணும். ஒரு மனிதன் அல்லாஹ்வை நோக்கி போகிறான் என்றால் அவனுடைய ஆசைகள், சில பொழுது 5வது 10வது உம்ரா செய்வாங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க பசியில் இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரர்கள் பசியில் இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல உண்மையில் நாளை மறுமையில் அல்லாஹ் தாலா நீ ஏன் 5ஆம் முறை உம்ரா செய்யலன்னு அல்லாஹ் கேட்க மாட்டான். ஆனால் அல்லாஹ் கேட்பான், எப்படி தெரியுமா? நான் பசியோடு இருந்தேன், நீ எனக்கு சாப்பாடு தர இல்லையே, யாரெல்லாம் நீ பசியோடு இருந்தியா? நீ ரப்பு எங்கட, நீ பசியோடு இருந்தியா? இல்லை, உன்னுடைய இந்த சகோதரன் பசியாக இருந்தான், நீ அவனுக்கு உணவு கொடுத்திருந்தால் அந்த நேரத்தில். இப்போ அல்லாஹ் தாலா அப்படி சொல்லுவான், அந்த பசியோடு இருக்கிற அடியானுக்கு நீ உணவு கொடுத்திருந்தால் அது எனக்கு தந்த மாதிரி. இப்போ அல்லாஹ் தாலா தர்மம் செய்கிற வசனங்களை சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்காக அழகிய கொடை யார் கொடுப்பவர்? அல்லாஹ்வுக்காக யார் கொடுப்பவர்னு அல்லாஹ் கேட்குறான். அப்போ அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதன் ஒன்றை கொடுக்குறன்னு சொன்னால் அல்லாஹு தாலா அதை திருப்பி கொடுப்பான். அப்போ இது இன்னும் சில விஷயங்களில் மனிதர்களுக்கு இது ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கும். அப்போ அல்லாஹு தாலா சொல்வது என்னென்றால், உங்களோட உள்ளத்துக்கு சில நேரங்களில் சில விஷயங்கள் உங்களோட உள்ளத்துக்கு விருப்பமாக இருக்கும். ஆனால் மார்க்கத்தின் அடிப்படையில் அது நீங்கள் போட்டு பார்த்தீங்களாக இருந்தால், அந்த நீங்கள் விரும்பினதை செய்யாமல் அல்லாஹ்க்கு விருப்பமானதை நீங்கள் செஞ்சிருந்தால் அதில் நன்மை கூடுதலாக கிடைக்கும். இதில் மனசோட போராடணும். சிலர் உதாரணத்துக்கு வைங்க, இப்போ இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லி தானே, ஹஜருல் அஸ்வத் கல்லி இப்போ அதை முத்தமிடுறது சுன்னா, அப்படி தானே ஹஜருல் அஸ்வத் கல்ல. இப்போ இது யாருக்கு அதுக்கு பக்கத்தில் போகிறதுக்கு தொடுறதுக்கு முத்தமிடுறதுக்கு வசதி வாய்ப்பு இருக்குதோ அவருக்கு தானே அது சுன்னா. இப்போ சன நெரிசலிக்குது, நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாரையும் பிடிச்சி தள்ளி போட்டு, அவர் உடம்புல பலனிக்கிறதுனால எல்லாரையும் பிடிச்சி தள்ளி போட்டு, கீழே விழுந்தவன் விழு, அடிபட்டவன் அடிபடு, சாவுறவன் சாவு, ஆனால் நான் கல்லை போய் மோந்துட்டு வரணும்டா. இது எவ்வளோ பெரிய ஜஹாலத். அல்லாஹ் தாலா நீ அந்த கல்லை முத்தமிட்டியா நல்லா கேட்க மாட்டான். ஆனால் ஒரு மனிதனுக்கு லேசாக கையால் அடித்து அதெல்லாம் கேட்பான். அடுத்த மனிதனுக்கு நோவினை கொடுக்கறது ஹராம், அது கபத்துல்லாஹ்ல செஞ்சாலும் ஹராம் தான். அது ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிட போய்த்து அதை செஞ்சாலும் ஹராம் தான். அப்போ அது மக்களுக்கு தெரியாது. நான் எப்படி அடித்து பிடிச்சி 4 பேரை தள்ளி விட்டு நான் முத்தமிட்டு வந்தேன்னு சொல்லி ஊரில் பெருமையாக சொல்லிட்டு இருப்பாங்க.
இது ஒரு ஒரு பெரிய நன்மைக்குரிய. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஹஜர் அஸ்வத் கல்லை பார்த்து சொன்னாங்க, நீ ஒரு கல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டதனால நான் முத்தமிடுறேன். அப்படி இல்லைன்னா நீ எந்த பிரயோசனம் அளிக்காத, எந்த தீங்கும் எந்த ஒரு பிரயோசனம் அளிக்காத ஒரு கல் தான் நீ. ரசூலா செஞ்சதுனால, ரசூலா அவனை முத்தமிட்டதுனால நான் முத்தமிடுறேன். அப்போ எங்கட எண்ணம் எல்லாம் சுன்னா, அல்லாஹ் ரசூல் இதுதான் இருக்கணுமே தவிர எங்கட மனோ இச்சை இருக்கக்கூடாது, மனோ இச்சையாக இருக்கக்கூடாது. இப்போ பாருங்க, இதில் நம்ம தெளிவாக விளைக்கணும். அல்லாஹு தாலா சொல்றான், ஃபஃபிர்ரு இலல்லா, ஃபஃபிர்ரு இலல்லா. அப்போ அல்லாவின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அப்போ அமல்களை சொன்ன அல்லாஹ் இங்கே அல்லாவையும் தனித்து சொல்றான். இதில் வித்தியாசம் விளங்குதா உங்களுக்கு? அமல்களை நோக்கி போங்க, அமல்களை நோக்கி விரைந்து போங்கன்னு சொன்ன அல்லாஹ் இங்க அல்லாவை நோக்கி நீங்கள் விரைந்து செல்லுங்கள். ஃபஃபிர்ரு இலல்லாஹ். எந்த சூறால அல்லாஹ் சொல்றான் அப்படி? ஃபஃபிர்ரு இலல்லாஹ். அப்போ அது அமலை நோக்கி அல்ல, திக்ரை நோக்கி அல்ல, டிரெக்டாக அல்லாவை நோக்கி போகிறது. அப்போ அல்லாஹ் விரும்புகிற பண்புகள் நிறைய இருக்குது. தாய் தந்தைக்கு உபகாரம் செய்கிறது அல்லாஹ்க்கு விருப்பமான அமல், தொழுகையை குறித்த நேரத்தில் தொழுகிறது அல்லாஹ்க்கு விருப்பமான அமல், அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்களை தேடி தேடி செய்யணும். அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்களை தேடி தேடி, அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தைகள், அஹப்புல் கலாம் இலல்லாஹி அர்பா, அல்லாஹ்வுக்கு விருப்பமான கலிமாக்கள் 4. என்ன சொல்லுங்க பாப்போம், யார் சொல்ல போறீங்க? அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தைகள் 4. சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு விருப்பமான 4 வார்த்தைகள். இப்போ அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தை எவ்வளோ அற்புதமான வார்த்தை. அல்லாஹ்வுக்கு பிடிச்ச திக்ர் ரெண்டு களிமா. அல்லாஹ்வுக்கு விருப்பமான 2 களிமா, கலிமத்தான் ஹபீபத்தான் இலர் ரஹ்மான் ஹஃபீஃபத்தான் அலல் லிசான் ஸகீலத்தான் ஃபில் மீசான். அல்லாஹ்வுக்கு விருப்பமான 2 வார்த்தை, மீசான பாரமாக்கக்கூடிய 2 வார்த்தை, நாவுக்கு லேசான 2 வார்த்தை, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம். சஹீஹுல் புகாரியில கடைசி ஹதீஸ், இமாம் புகாரி தான் கடைசி எழுதுகிறார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்போ இந்த 2 வார்த்தை அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. அல்லாஹ்வுக்கு விருப்பமான களிமா இதை அடிக்கடி சொல்றது. அப்போ அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்களை ஒரு மனிதன் செய்கிற பொழுது அதை நோக்கி விரைந்து செல்லணும். அதை அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஃபிர்ரு இலல்லாஹ். சூரா தாரியாத் 50வது வசனம். சூரா தாரியாத் ரைட் 50வது வசனம். ரைட், இப்போ பாருங்க, நான் ஏன் இது விளக்கமாக சொன்னேன்டா, இந்த ஃபம்ஷு நடந்து செல்லுங்கள், ஃபீ மனாகிபிஹா பூமியினுடைய பல கோணங்களுக்கும் நீங்கள் நடந்து சென்று, வகுலு மிர் ரிஸ்கி அல்லாஹுடைய ரிஸ்கை நீங்கள் சாப்பிடுங்கள். சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், வ இலைஹின் நுஷூர். நாளை மறுமையில் எல்லோருமே அல்லாஹ்விடமே செல்ல வேண்டி இருக்கிறது. நாளைக்கு மறுமையில் அவன் பக்கம் தான் நாங்கள் என்ன செய்வோம், எழுப்பப்படுவோம். பல கருத்துக்கள் எழுப்பப்பட்டு அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் செல்லுவோம். நுஷூர்ண்டு நாங்கள் காலையிலே சொல்லித்தான் என்ன எழும்புகிறோம். இது தற்காலிகமாக எழும்புகிறோம். நாளைக்கு நிரந்தரமாக எழும்பி யார் பக்கம் போக போகிறோம்? நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம். அதற்கான ஒரு நாள் நீங்கள் தூக்கத்தில் இருந்து முழிச்சு எழும்புறீங்க, தூங்கி இருந்தீங்க, மௌத்தாகி தூங்கி எழும்புறீங்கண்டா என்ன அர்த்தம்? இது போல தான் ஒரு நாளைக்கு மௌத்தாகுவீங்க. ஆனால் நீங்கள் எழும்பி நீங்கள் போக மாட்டீங்க, உங்களை எழுப்பி என்ன அப்படி தூக்கிட்டு போவாங்க. அதான் நுஷூர். 2 வகையாக விளங்கிக்கொள்ளணும். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். மௌத்தான பின்னால் உயிரை தந்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும், அவன் பக்கமே நாங்கள் எழுப்பாட்டப்படுவோம், அவன் பக்கமே நாங்கள் மீண்டும் செல்ல போகிறோம். மீண்டும் எழுப்பப்பட்டு நாங்கள் அவன் பக்கம்தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், செல்ல போகிறோம். காலையில் ஒவ்வொரு நாளும் இதை ஞாபகப்படுத்துகிறோம். அப்படி தானே? கடைசியாக தூங்கும்பொழுது எப்படி, பிஸ்மிக் அல்லாஹும்ம அமூத்து வாஹியா, அல்லாஹும்ம பிஸ்மிக் அமூத்து வாஹியா, உன்ட பேரை கொண்டு மௌத்தாகிறேன், உன்ட பேரை கொண்டு எழும்புகிறேன். அப்போ இப்படித்தான் நாங்கள், இதுதான் ஒரு மூமினுடைய வாழ்க்கை. அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. அடுத்த நொடி தூங்குனா எழும்புறது நிச்சயம் இல்லை, தூங்குனா எழும்புறது நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. அப்படித்தானே? யாருக்காவது சொல்லலுமா நம்ம அடுத்த வாரத்துக்கு இருப்போம், அடுத்த மாதம் இருப்போம், அடுத்த வருஷம் யாராவது அடித்து சொல்லலுமா? எங்கட அஜல் எங்கே முடியும்னு தெரியாது. குறிப்பிட்ட காலம், எண்ணப்பட்ட மூச்சு, அவ்வளோதான். அதுதான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் எந்த துனியாவில் எந்த மூலை முடுக்குக்கு போனாலும்
எந்த நீங்கள் ஃப்ரான்ஸில் இருந்தாலும் அமெரிக்காவில் இருந்தாலும் யூகேல இருந்தாலும் நீங்கள் என்ன வசதியோட வாய்ப்போடு எப்படி இருந்தாலும் நீங்கள் மௌத்தானால் உங்களை ஒரு நாள் கூட வீட்டில் வச்சுருக்க மாட்டாங்க, கொண்டு போய் வச்சுருவாங்க, அடக்கிடுவாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, உங்களோட அன்பு கணவனாக இருந்தாலும் சரி, அன்பு மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் மௌத்தானா உங்களை ஒரு நாள் கூட உங்களோட வீட்டில் வைக்க மாட்டாங்க. அவர் கஷ்டப்பட்டு கட்டினார், வெளிநாட்டுக்கு போய் கட்டினார், அங்கே போனார் இங்கே போனார், மௌத்தா போனால் மையத்தை எப்போ எடுப்பீங்க, ஜனாசா எப்போ அடக்குவீங்க? இதுதானே கேள்வி. அதுதான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான். நீங்கள் எங்கே வேண்டாலும் போங்க, எந்த மூலை முடுக்குக்கு வேண்டாலும் போங்க, எப்படி வேண்டாலும் சம்பாதிங்க, எப்படி வேண்டாலும் வாழுங்க, என்ன ஆட்டம் போடுங்க, கூத்து போடுங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் வைலைஹின் நுஷூர். அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லித்தான் காலையில் எழும்புகிறோம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா மாத்தனா வைலைஹின் நுஷூர். இந்த நாள் கிடைச்சிருக்குதுண்டா இந்த நாள் எங்களுக்கு ஒரு அவகாசம். ராவாகின உடனே நாங்கள் மௌத்தாக போகிறோம். நாங்கள் மௌத்தா நாங்கள் தான் சொல்லிட்டு போகிறோம், பிஸ்மிக் அல்லாஹும்ம அமூத்து வ அஹ்யானா. என்ன அர்த்தம்? நான் மௌத்தா போகிறேன். அதை தமிழில் சொல்ல பயம். புள்ளை நான் மௌத்தா போனாண்டாலே பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க, ராவியில் எப்படி சொல்லாதீங்கம்மா அப்படிங்குவாங்க. சொல்லுவாங்களா இல்லையா? என்னம்மா ராவியில் இப்படி தூங்குற டைமில் இப்படி சொல்கிறீங்க, இந்த நாளில் இப்படி சொல்கிறீங்க, மஹரிப்புறம் இப்படி சொல்கிறீங்க, அப்படியெல்லாம் எந்த டேட்டெல்லாம் கிடையாது. ஆனால் நாங்கள் அப்படி என்ன, நான் மௌத்தா போனால்னு ரசூலா அதை சொன்னாங்க, அதிகமாக பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா நாங்கள் நிரந்தரமாக வாழ வந்த ஆக்கள் இல்லை. அக்திரோ திக்ர ஹாதிமில்லதாத், இன்பங்களை தகர்த்தெறியக்கூடிய மரணத்தினுடைய சிந்தனையை அதிகப்படுத்துங்கள்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது இபாதத். ஆனால் மௌத்தாகிறதுக்கு ஆசை வைக்கக்கூடாது. மௌத்துடைய சிந்தனையை அதிகப்படுத்தணும், ஆனால் மௌத்தாகணும்னு ஆசை வைக்கக்கூடாது. மௌத்துடைய சிந்தனை அதிகப்படுத்தினால் எங்களுக்கு அமல் செய்யணுன்ற ஆர்வம் வரும். வாழ்க்கையில் இந்த நிராசையாகி இது போகிற இன்னைக்கு வாழவே இயலான்னு சொல்லி நான் மௌத்தா போனால் நல்லம்னு ஆசை வைக்கக்கூடாது. ஏண்டா அல்லாஹு தாலா உங்களுக்கு இந்த நிலையில் இருக்கிற, உங்களோட உள்ளம் இந்த நிலையில் இருக்கிற பொழுது அல்லாஹு தாலா அடுத்த நொடி ஒரு மகிழ்ச்சியை தந்து உங்களோட உள்ளத்தை சந்தோஷப்படுத்தி இன்னும் நீண்ட காலம் வாழ்கிறதுக்கு அல்லாஹு தாலா ஆயில வச்சு நல்ல அமல்கள் செய்கிற பாக்கி தந்தாண்டா. அதையே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் ஆசை வைக்கணும். அதையும் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்திரு திக்ர ஹாதிமில் லத்தாத், உங்களோட இன்பங்களை தகர்த்தெறியக்கூடிய மரண சிந்தனை அதிகப்படுத்துங்கன்னு சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யத்தமன்னயன்ன அஹதுக்கும் அல் மௌத்த, உங்களில் எவரும் மௌத்தை ஆசை வைக்க வேண்டாம். ஆனால் மௌத்தை ஞாபகப்படுத்துங்க. ஆசை வைக்கிறது வேற, ஞாபகப்படுத்துறது வேற. ஞாபகப்படுத்துறேன்டா என்ன அர்த்தம்? மௌத்தை பற்றி பேச பேச அப்போ எங்களோட உள்ளத்தில் வரும், நாங்கள் எல்லாம் நிரந்தரமாக வாழ வரையில் அமல் செய்யணும். எனக்கு அது பிடிக்கல, இது பிடிக்கல, அங்கே கடன் இங்கே கடன், இது போகிற வாழையெல்லாம் நிராசை அடைஞ்சு மௌத்தா போகிறது என்பது ஈமான் அடையாளம் இல்லை. ஈமானோட சாலிஹான் அமலோட அல்லாஹ்வோட பாதையில் மௌத்தானுன்னு நினைக்கிறவங்க அல்லாஹ்வோட பாதையில் வாழணும்னு நினைக்கிறது இல்லை. வாழ்கிறது எல்லா சுமைகளை, கஷ்டங்களை, தியாகங்கள் எல்லாம் செஞ்சு எல்லா சுமைகளையும் சுமந்து கொண்டு பொறுமையோடு வாழ்கிற வாழ்க்கையும் அல்லாஹ் விரும்புகிற வாழ்க்கை. அல்லாஹ் தான் தாரான் சோதனைகளை தாரது. அல்லாஹ் ஒரு மூமின் எப்படி வாழ்கிறான், சோதனை வந்துட்டால் எங்கே போகிறான், யாரை நோக்கி போகிறான் என்பதை அல்லாஹ் பரிசீலிக்கிறான். அப்போ எனவே அல்லாஹ் தஆலா சொல்றான் வைலைஹின் நுஷூர். அப்போ ஒரு மனிதனுக்கு இப்போ அல்லாஹ் பூமியை வசப்படுத்தி தந்திருக்கிறான், சரியா? அதை எங்களுக்கு வசதியானதாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான். எங்கே வேண்டாலும் போகலாம், எப்படி வேண்டாலும் சம்பாதிச்சு ஊடு கட்டலாம், எங்கே வேண்டாலும் சம்பாதிக்கலாம், எப்படியும் சம்பாதிக்கலாம். ஆனால் இதெல்லாத்துக்கும் ஒவ்வொரு நொடியாக, ஒவ்வொரு மூச்சாக அல்லாஹ்வுக்கு முன்னால் எழுப்பப்பட்டு பதில் சொல்ல வேண்டும். அதை மறந்துடக்கூடாது. இந்த வைலைஹின் நுஷூரை மறந்தவங்க ஹராமாக சம்பாதிப்பாங்க, ஹராமாக செலவழிப்பாங்க, வாழ்க்கையில் என்ன வேண்டாலும் செய்வாங்க. அவங்களோட எண்ணமெல்லாம் என்ன, மண்ணோட மண்ணாகி போகிறது, அல்லது துனியாவில் எப்படி வேண்டாலும் வாழலாம், மறுமையை ஒன்று இல்லைன்ற எண்ணத்தோடு வாழ்வாங்க. அல்லாஹ் சூரா அல் முத்தஃபிஃபீன் சொல்லும் பொழுது வைலுல்லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதத்தாலு அலன்னாஸ் யஸ்தௌஃபூன் வைதா காலூஹும் அவ் வஸனுஹும் யுக்ஸிரூன் அலா யதுன்னு உலாயிக அன்னஹும் மப்ஊஸூன். அவங்க நினைக்கிறாங்க நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்க்கு முன்னால் அவங்க எழுப்பாட்டப்பட மாட்டேன்னு நினைக்கிறதுனால தான் அளவு நிறுவையில் மோசடி செய்கிறாங்க, அடுத்தவங்களுக்கு அநியாயம் செய்கிறாங்க. விளங்குதா? அலா யதுன்னு உலாயிக அன்னஹும் மப்ஊஸூன் லியௌமின் அதீம், அந்த மகத்தான் நாளுக்காக. அது அற்புதமான சூரா. யௌம யகூமுன் நாஸ் லிரப்பில் ஆலமீன். அவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிப்பாட்டப்படுவாங்க, அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்படுவாங்க. சூரா அல் முத்தஃபிஃபீன் பாருங்க. சூரா அல் முத்தஃபிஃபீன் 83வது அத்தியாயம், 83வது அத்தியாயம் ஆரம்ப வசனங்களை வாசிப்பாருங்க.
ரைட். இப்போ பாருங்கள், வைலைஹின் நுஷூர். இப்போ நாங்கள் என்ன செஞ்சாலும் எங்களோட எண்ணங்கள் எல்லாமே நம்பிக்கை சிந்தனை எல்லாம் இருக்கணும். நான் எப்படி வாழ்ந்தாலும் அல்லாஹ்க்கு ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் எழுப்பாட்டப்பட போகிறோம். அல்லாஹ் நிச்சயமாக எங்களை எழுப்புவான், எங்களை விசாரிப்பான், எங்களை அல்லாஹ் தாலா கேள்விகளை கேட்பான். எங்களுடைய எல்லா விஷயங்களும் அல்லாஹ்விடத்தில் எழுதப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. கிராமன் காத்திபீன் யஅலமூன மா தஃஅலூன். சங்கையான எழுத்தாளர்கள் நீங்கள் செய்கிறதையெல்லாம் அவர்கள் அறிந்து எழுதி வைத்து கொண்டிருக்கிறார்கள். ரைட். இப்போ அடுத்த வசனத்தை பாருங்கள். இப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா இந்த பூமியில் நல்லா வாழ வச்சிருக்கிறான், பூமி எல்லாம் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ஹலாலான முறையில் சம்பாதிக்கிற முறையும் அல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறான். எப்படி சாப்பிடணும் புசிக்கணும் என்பதை அல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறான். அல்லாஹு தாலா என்ன தொழில் செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக காட்டி தந்திருக்கிறான். இப்போ இப்படியெல்லாம் சொல்லி போட்டு அல்லாஹ் உங்களுக்கு எல்லாம் இலகுவாகத்தான் தந்திருக்கிறோம். இப்போ இதையே பாருங்கள். இப்போ இந்த வசனத்துக்கு கொஞ்சம், அதாவது இப்போ ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் போய் பாருங்கள், வாழ்க்கையினுடைய முறை எப்படி இருந்தது. இப்போ நாங்கள் எங்களோட வேலைகளை எவ்வளோ இலகுவாக செஞ்சு முடிக்கிறோம். ஆனால் இதே ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால் வித்தியாசமாக இருந்து, ஆனால் அவங்களுக்கும் அதே ஆயுள் காலம்தான், அதே நாள் தான். ஆனால் அவங்க அதிலெல்லாம் செஞ்சாங்க, படிக்க வேண்டியது படித்தாங்க, எல்லாம் இருந்தது. ஆனால் அதே காலம்தான் இப்போ அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். ஆனால் நாங்கள் அல்லாஹுக்காக நேரத்தை, அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கிறதுக்காக, குர்ஆனுக்காக, ஹதீஸுக்காக நாங்கள் எந்த அளவு தூரம் அதில் இருந்து அர்ப்பணிச்சிருக்கிறோம், கொடுத்திருக்கிறோம் என்பதை நாங்கள் தான் என்ன செய்யணும், பார்த்துக்கொள்ளணும். ஆனால் அல்லாஹ் தாலா பரக்கத்தை எங்களுக்கு நேரத்தை தந்திருக்கிறான். யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹ் எங்களுக்கு நேரத்தை அவகாசம் தந்திருக்கிறான். அப்போ எனவே இதில் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, நேரங்களை காலங்களை வீணாக்கி விடக்கூடாது. அல்லாஹ் தாலா சொல்கிறான் பாருங்கள், அடுத்த வசனம் 16ஆம் வசனம். அஅமின்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ அன் யக்ஸிஃப பிகுமுல் அர்த ஃபஇதா ஹிய தமூர். அஅமின்தும் மன் ஃபிஸ் ஸமா, மன் ஃபிஸ் ஸமா, மன் ஃபிஸ் ஸமா. أأمنتم من في السماء أن يخسف بكم الأرض فإذا هي تمور. أأمنتم வானத்தில் இருப்பவன், அதாவது அமின்தும் மன்ஃபிஸ் ஸமா, வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் உங்களை பூமிக்குள்ள அப்படியே எக்ஸிஃபண்டா என்ன. இப்போ நிறைய டிரான்ஸ்லேட் தர்ஜமா செஞ்சு வச்சிருப்பாங்க, சொருகி கொள்வது, அது மாதிரி சொருகி விட, அந்த இழுத்து விட அப்படின்ட்டு. ஹசஃபை எக்ஸிஃப்னு சொன்னால் இந்த பூமிக்குள்ளே அப்படியே இழுத்து சுழி வாங்குறது, பூமிக்குள்ளே அல்லாஹ் இழுத்து எடுத்து விடுவான். அவ்வளோதான் எக்ஸிஃப. இப்போ அல்லாஹ் தஆலா எப்படி சொல்ல, அமீன்தும், அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் உங்களை பூமியில் அப்படியே சுழி வாங்கி விட மாட்டான் என்று நீங்கள் பயமில்லாமல் அச்சமற்றிருக்கிறீர்களா? அந்த நேரத்தில் சுழி வாங்கப்பட்டால் அந்த நேரத்தில் பூமி அதிர்ந்து நடுங்கிவிடும், அல்லது தமூர் இந்த பூமி அப்படியே என்ன செய்யும், அதிர்ந்து நடுங்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ரைட். இப்போ இதில் பாருங்கள், தமூர்னா குலுங்குறது, குமுறுறது, எல்லா அர்த்தத்துலையும் வரும். இப்போ இந்த வசனம் அஅமின்தும், நீங்கள் அச்சமற்றிருக்கிறீர்களா, பயமில்லாமல் இருக்கிறீங்களா? அதாவது காஃபிர்களே, பாவிகளே, நீங்கள் எல்லாம் பாவம் செஞ்சு போட்டு பயமில்லாமல் இருக்கிறீர்களா? இப்போ நாங்கள் நடந்து போகிற நேரம் அல்லாஹ்க்கு ஒருத்தர் பாவம் செய்கிறார், அல்லாஹ்க்கு மாறு செய்கிறார், அல்லாஹ் சொன்ன கட்டளைக்கு மாறாக செயல்படுறார். இப்போ அவர் நான் உலகத்தில் ஒரு 60-70 வருஷம் வாழ்வேண்டு அவர் அப்படியே அச்சமில்லாமல் பயமில்லாமல் இருக்கிற ஒரு மனிதரை அல்லாஹ் தஆலா அப்படியே பூமிக்கு கீழே அப்படியே இழுத்தெடுத்து அப்படி அவனை அல்லாஹ் அதாபு செய்யாமல் அப்படி விட்டுருவான் அவருக்கு நம்பிக்கையோடு இருக்கிறாரா? அப்படி அல்லாஹ் ஒருத்தனை அல்லாஹ் பிடிச்சி இழுத்தான். யாரை சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ் பூமிக்குள்ளே ஒருத்தனை சுழி வாங்கினான். காரணம் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வசனத்துக்கு தஃப்சீர் சொல்லும் பொழுது அந்த விஷயத்தை சொல்லலாம். இமாம் குர்துபி தஃப்சீர் குர்துபியில் சொல்லும் பொழுது இந்த வசனத்துக்கு விளக்கம், அதாவது காரூன் அல்லாஹ் எப்படி இழுத்தானோ, ஃபகஸஃப்னா பிஹி வபிதாரிஹில் அர்த், சூரா அல் கஸஸ் 81ஆம் வசனம். சூரா அல் கஸஸ்ல அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது
ஃபஹஸஃப்னா பிஹி வபிதாரிஹில் அர்த், அவன் நாங்கள் பூமிக்குள்ளே சுழி வாங்கினோம்னு அல்லாஹ் சொல்கிறான். இதில் தஃப்சீரில் இமாம் குர்துபி தஃப்சீர் எழுதும் பொழுது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை சொல்கிறாங்க. அல்லாஹு தாலா ஐயக்ஸிஃப பிக்குமுல் அர்த் கமா ஹஸஃபா பி காரூன், காரூனை எப்படி அல்லாஹ் பூமிக்குள்ளே எடுத்தானோ அப்படி அல்லாஹு தாலா எடுக்க சக்தி உடையவன். ரைட். இப்போ அவனைத்தான் அல்லாஹ் உலகத்திலே ஒரு மனிதனை பார்த்து அல்லாஹ் பணக்காரன்னு சொல்லதாக இருந்தால் காரூனை தான் சொல்கிறான், குர்ஆனில் சொல்கிறான். இப்போ இந்த உலகத்தில் யார் எவ்வளோ சம்பாதித்தாலும் கோடிக்கணக்கில் கோடான கோடி சம்பாதித்தாலும் அது இந்த துனியாவில் அதெல்லாம் ஒரு பெரிய இதே இல்லை. இந்த துனியாவே அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு இலையான ஒரு கொசுடைய இறக்கைக்கு சமமானது. அப்படிப்பட்ட துனியா எவ்வளோ இருந்தாலும் பிரம்மாண்டமான கட்டிடங்கள், பிரம்மாண்டமான வீடு, வாசல், வாகனம் அல்லது இந்த உலகமே ஒருவருக்கு சொந்தமாக இருந்தாலும் அதை அல்லாஹ் அப்படி சொல்ல இல்லை. இன்ன காரூன கான மின் கௌமி மூசா ஃபபகா அலைஹிம் வஆதைனாஹு மினல் குனூஸி மா இன்ன மஃபாத்திஹஹு லதனூஉ பில் உஸ்பதி உலில் குவ்வா. காரூன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமை சார்ந்தவனாக இருந்தான். இன்ன காரூன கான மின் கௌமி மூசா. அவனுக்கு அல்லாஹ் எப்படி செல்வத்தை கொடுத்திருந்தான்டா, அவன்ட செல்வம் வச்சிருக்கிற ஒரு களஞ்சி அறை, கசானா இருக்குதானே, களஞ்சி அறை, அதுக்குள்ளே அவனோட செல்வங்கள் வச்சிருக்கும். அது என்ன என்பதை அல்லாஹ்க்கு தான் தெரியும். தங்கம், வெள்ளி, வைடூரியம், மரகதம், முத்து, மாணிக்கம், இப்படி சாதாரண இதை கொண்டு அடைச்சி வைக்கிறது இல்லையே. அவனுடைய கசானா இருக்கிறத பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அதுக்கு போடப்பட்டிருக்கிற பூட்டு, அந்த பூட்டினுடைய சாவி, கீ, திறப்பிரி தானே, அதை அந்த கீயை பூட்டை அல்ல அந்த கசானாவில் இருக்கிற பொருட்களை அல்ல, அந்த பூட்டுக்கு போடப்பட்டிருக்கிற சாவிகள், அதை சுமக்கிறதுக்கு ஒரு பலம் வாய்ந்த, சக்தி வாய்ந்த ஒரு பெரும் படை தேவைண்டு அல்லாஹ் சொல்கிறான். ஒரு கூட்டமே தேவைண்டு. எங்களை மாதிரி இப்போ உள்ள காலத்தில் இருக்கிற சாதாரண மனிதர், ஒருவர் 2 பேர் மனிதர் அல்ல, சக்தி வாய்ந்தண்டா. இப்போ ஆது கூட்டம், சமூக வர்க்கம் எல்லாம் நமக்கு தெரியும். எப்படி இருந்தாங்க? ஈச்ச மரத்தை போல இருந்தாங்க. அவங்களோட சக்தி கல் மலையை கையால் குடைஞ்சாங்க. கல்மலைகளை கையால் குடையிறன சாதாரண விஷயமா? அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த, அப்படிப்பட்ட பலம் வாய்ந்த, பெரும் கொண்ட, இப்போ அந்த புரோட்டீன் அதுகளை சாப்பிட்டு அல்லது ஏதாவது ஊசி அடித்து அந்த மாதிரி ஆக்கள் அல்ல. இயற்கையாக அல்லாஹ் கொடுக்குற அந்த பலமுள்ள, அந்த சக்தி வாய்ந்த அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தேவை. காரூனுடைய கசானாக்கள், பொக்கிஷங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த களஞ்சி அறையினுடைய பூட்டினுடைய சாவிகளை சுமப்பதற்கு. அப்போ அது பூட்டி எப்படி இருக்கும், அதுக்குள்ளே இருக்கிறது எப்படி இருக்கும்? அல்லாஹு தாலா இதை குர்ஆனில் சொல்றான். அப்படிப்பட்டவனுடைய நிலை என்ன? பூமிக்குள்ளே சுழி வாங்கப்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் சம்பாதிச்சதால் அவனை பாதுகாத்து கொள்ள முடியல. அவன் சம்பாதிச்சதால, அவன் தேடினதுனால, அவன் சேமித்த பொருட்களால் அவனே பாதுகாத்து கொள்ள முடியல. அப்போ அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு பெரிய வசதி உள்ள, பணம் படைத்த செல்வந்தன் என்று அல்லாஹ் குர்ஆனில் இப்படியெல்லாம் விளங்கப்படுத்தி சொல்லி அந்த மனிதனை அல்லாஹ் தஆலா பூமிக்குள்ளே அப்படி சுழி வாங்கிட்டான் என்றால் நாங்கள் அப்போ அதை அல்லாஹ் கேட்குறான், ஆமீன்தும் மன்ஃபிஸ்ஸமா, மன்ஃபிஸ்ஸமா, ஆமீன்தும் மன்ஃபிஸ்ஸமா, மன்ஃபிஸ்ஸமா வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ், அந்த அல்லாஹ் ஐயக்ஸிஃப பிக்குமுல் அர்த், அவன் உங்களை பூமிக்குள்ளே அப்படியே சுழி வாங்கி விடுற இதை நீங்கள் பயப்படாமல் அச்சமற்று நீங்கள் இருக்கிறீங்களா? செய்கிற பாவத்தையெல்லாம் செஞ்சு போட்டு. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்? பாவம் செய்கிற பொழுது, தவறு செய்கிற பொழுது அல்ல எங்களை தண்டிக்கூடாதுன்னு அந்த பயத்தை தானே செய்வோம். ஏதாவது ஒரு தவறு, ஏதாவது ஒருத்தரை பற்றி பேசுகிற நேரம், அல்லது ஏதாவது ஒரு இசையோ அல்லது பாடலோ ஆடலோ ஹராமான விஷயமோ ஈடுபடுற நேரம் அல்லாஹ் என்னை தண்டிக்கக்கூடாது, அல்லாஹ் தண்டிச்சிட்டான்டா, அல்லாஹ் பிடிச்சிட்டான்டா, தப்பையிலுமா? وَلَوْ أَنَّ أَهْلَ الْقُرَى آمَنُوا وَاتَّقَوْا لَفَتَحْنَا عَلَيْهِمْ بَرَكَاتٍ مِّنَ السَّمَاءِ وَالْأَرْضِ وَلَكِنْ كَذَّبُوا فَأَخَذْنَاهُمْ بِمَا كَانُوا يَكْسِبُونَ. وَلَوْ أَنَّ أَهْلَ الْقُرَى, ஒரு கிராமவாசியினர்,
ஆமனு ஈமான் கொண்டு, வத்தகவ் இறையச்சத்தோடு இறை உணர்வோடு வாழ்ந்தால் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தி மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானங்கள் பூமியினுடைய பரக்கத்துகளை நாங்கள் திறந்து கொடுப்போம். ஈமானும் தக்வாவும் இருந்தால் உங்களோட வாழ்க்கையில் பரக்கத்து இருக்கும். ஈமானும் தக்வாவும் இருந்தால் அவங்களோட வாழ்க்கையில் பரக்கத்து இருக்கும். வலவ் அன் அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த் வலாக்கின் கஸ்ஸபூ, நீங்கள் பொய்ப்பித்தால் ஃபஅഖذனாஹும் பிமா கானூ யக்ஸிபூன், அவர்கள் பொய்ப்பித்தால் அவர்களை நாங்கள் பிடிப்போம். சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்லான், அஃப அமின அஹ்லுல் குரா அன் யஅதியஹும் பஅஸுனா பயாத்தன் வஹும் நாயிமூன். ஒரு கிராமவாசியினர் அஃப அமின அமின இங்க அமின்தும் அஃப அமின அஹ்லுல் குரா, ஒரு கிராமவாசியினர்கள் ஊரில் இருக்கக்கூடியவங்க நினைக்கிறாங்களா, ஐயத்தியஹும் பஅஸுனா பயாத்தன் வஹும் நாயிமூன், இதில் அவங்க தூங்கி கொண்டிருக்கிற வேளையில் அல்லாஹுடைய அதாப் வருவதை விட்டும் அவங்க அச்சமற்றிருக்கிறார்களா? நாங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு என்ன நடக்கணும் தெரியாது. ஒரு பாவியே அல்லாஹ் தாலா தண்டிக்க நினைச்சா எப்படி தண்டிப்பான்? ஆனால் அல்லாஹ் அவனுடைய அன்பால் இரக்கத்தால் விட்டு வைத்திருக்கிறான். உடனே 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 அல்லாஹ் பிடிப்பானாக இருந்தால் இந்த உலகத்தில் ஒரு ஒரு மிருகம் கூட மிஞ்சாது. செய்கிற பாவத்துக்கெல்லாம் அல்லாஹ் உடனே தண்டனை இருந்தா, இப்போ கடையில் சாமான் வாங்கும்போது காசை கொடுத்து வாங்குகிறோம். அதான உலகத்தில் பொதுவான வளமே என்ன? ஏதாவது எடுக்கிறோன்னா கொடுத்து எடுக்கிறோம். இப்போ நம்ம அல்லாஹ்க்கு நாங்கள் மாறு செஞ்சு அல்லாஹ் உடனே தண்டிப்பானா இருந்தால் எப்படி? அல்லாஹ் ஹலீம், அல்லாஹ் பாவங்களை மறைக்கக்கூடியவன், கஃபூர் மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ் சித்தீர், அல்லாஹ் சத்தார் அல்ல. சத்தார்னு சொல்லுவாங்க, அப்படி ஒரு பேர் அல்லாஹ்க்கு இல்லை. அப்படி எங்கேயுமே ஹதீஸ்ல இல்லை, குர்ஆன்லையும் இல்லை, அல்லாஹ்வோட பேராக இல்லைதா? அப்போ அல்லாஹ் சித்தீர் மறைக்கக்கூடியவன், அல்லாஹ் கஃபூர், அல்லாஹ் கஃபார். அப்போ அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான். அஃப அமின அஹ்லுல் குரா அன் யஅதியஹும் பஅஸுனா பயாத்தன் வஹும் நாயிமூன் அவ அமின அஹ்லுல் குரா அன் யஅதியஹும் பஅஸுனா துஹன் வஹும் யல்அபூன், அவர்கள் அச்சமற்றிருக்கிறார்களா துஹாவுடைய வேளையில்? துஹாவுடைய வேளைண்டா ஒரு 8, 9, 10 மணியை போல அவங்க விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அதாப் அப்படியே வந்துடும் வராது அப்படின்னு அவங்க பயம் இல்லாமல் இருக்கிறாங்களா? எப்படி அல்லாஹ் கேட்குறான், அவ அமின அஹ்லுல் குரா யஅதியஹும் பஅஸுனா துஹன் வஹும் யல்அபூன் அவ அமின அஹ்லுல் குரா யஅதியஹும் பஅஸுனா துஹன் வஹும் யல்அபூன், அவங்க விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அதாப் வருவதை விட்டும் அவர்கள் அச்சமற்றிருக்கிறார்களா? அஃப அமினு மக்ரல்லாஹ் ஃபலா யஅமனு மக்ரல்லாஹ் இல்லல் கௌமுல் காசிரூன். அல்லாஹ் பிடிப்பான், திடீர்னு பிடிப்பான். இப்போ சுனாமிலாம் பாருங்கள், 9, 10 மணி அந்த டைமில் என்னமோ திடீர்னு சும்மா சொன்னாங்க, கடல் பொங்குது, கடல் உள்ளுக்க போகுது, அப்படி இப்படின்னு மக்கள் எல்லாம் பராமுகமாக இருந்தாங்க, அவங்களோட வேலையில் இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 5, 10, ஒரு 20, 30 நிமிஷம், அரை மணித்தியாலம், ஒரு மணித்தியாலத்தில் எத்தனையோ பேர் மரண செய்தி, பல பாகங்களில் இருந்து என்ன நடந்தது மனிதன் யோசிக்கிறான். இது ஒரு லேசாக வந்ததுக்கு இப்படி மனுஷன் யோசிக்கிறான். இது அல்லாஹ் அதாபா தந்தான் இல்லை. அல்லாஹ் எங்களுக்கு சில விஷயங்களை வலனுதியக்கன்னஹும் மினல் அதாபில் அதுனா தூனல் அதாபில் அக்பர், அல்லாஹ் சின்னதை காட்டுவான், ஏண்டா பெருசை காட்ட மாட்டான். லஅல்லஹும் யர்ஜிஊன், அல்லாஹ் பக்கம் மீண்டு வர்றதுக்கு அல்லாஹ் அப்படி காட்டுவான். அல்லாஹ் காட்ட ஆரம்பிச்சா அது வேறு. இத ஸமாஉன் ஃபதரத், பூமி இந்த வானம் என்ன செய்யும்? வானம் வெடிக்கும், பிளக்கும். வைதல் கவாகிபுன் தஸரத், நட்சத்திரங்கள் உதிரும். யோசிச்சு பாருங்க, வானம் வெடிக்குதுன்னா எப்படி அது சவுண்ட்? சாதாரணமாக ஒரு ஃப்ளைட், ஒரு ஜெட் இப்படி வேகமாக போகிற நேரம் அதே தாங்கலாது மனிதனுக்கு. திடீர்னு சூறுவதப்பட்டால் எப்படி இருக்கும்? இதெல்லாம் மனிதனுக்கு, ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் தஆலா இப்போ வாழ்றதுக்கு லேசானதாக, இலகுவானதாக, நல்லா நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். லேசாக சின்ன நுழம்பு கடிக்கிறது, எறும்பு கடிக்கிறது கூட எங்களால் தாங்க இயலாது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு முஃமின் எப்பொழுதும் அல்லாஹ் என்ன எதை வச்சு பிடிப்பான்னு தெரியாது, அதனால் எப்பொழுதும் ஒரு பயத்தோடு வாழ்வான் முஃமின். எப்பொழுதும் சலபுசானியினுடைய வளமை, சஹாபாக்கள், தாபீன்கள், சலபுசானியினுடைய ஒரு வளமை என்னென்னா, அவங்க நன்மை செஞ்சாலும் அழுதுருவாங்க. நாங்கள் பாவம் செஞ்சு போட்டு சிரிச்சுட்டு இருக்கிறோம். அதான் பெரிய தண்டனை. ஒருத்தருக்கு பாவம் செய்யும் பொழுது அல்லாஹ் என்ன தண்டிப்பானேன்னு அந்த குற்ற உணர்வு வராமல் பாவம் செய்கிறாரே, அது
அது தண்டனைகளில் உணரப்படாத மிகப்பெரிய தண்டனை அதுதான். உண்மையிலே ஒருத்தர் தவறு செஞ்சால் உள்ளம் குறுகுறுக்கும், அப்படியே குத்தும் கொடையும், ஏதோ அவரை செய்யும். அது மூமினுக்கு நடக்கும். அப்படி ஒரு நிலை இருந்தால் ஏதோ ஈமான் இருக்குதுன்னு அடையாளம். அப்படி இல்லை, கணக்கில்லாமல் சிரிச்சுக்கிட்டே பாவம் செய்கிறாங்க அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய தண்டனை. கவனமாக இருக்கணும். ஒரு முஃமின் எச்சரிக்கையோடு இருப்பான். ஏன் சஹாபாக்கள் சலஃபு சாலிஹீன்கள் பாவம், ஒரு பாவத்தை செய்கிறத தாண்டி நன்மை செஞ்சால் அழுதாங்க. ஏன் அழுதாங்க? இந்த நன்மையே என்னை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடலாம். ஏன்? எப்படி? நீங்கள் முகஸ்துதிக்காக செஞ்சால், அல்லது இஹ்லாஸ் இல்லாமல் செஞ்சால், பிறர் காட்டுறதுக்கு செஞ்சால், இறை உணர்வு இல்லாமல் செஞ்சால், ரசூல்லா செய்யாத சொல்லாத பிதாவை செஞ்சால், அல்லது செய்கிற அமலில் பக்குவம் இல்லாமல் செஞ்சால், அரைகுறையோடு செஞ்சால், நாளைக்கு அல்லாஹ் தொழுகையை சுருட்டி முகத்தில் வீசுவான். நாங்கள் தொழுகை அசர் தொழுகை சுருட்டி வீசப்படும், மக்ரிப் வீசப்படும். யா அல்லாஹ் நான் தொழுதேன் யா அல்லாஹ். இல்லை, ஃபவைலுல் லில் முஸல்லீன், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும், தொழாதவர்களுக்கு அல்ல. தொழாதவர்களுக்கு வேற தண்டனை, தொழுதும் கேடு உண்டாகட்டும் வேண்டா. எனவே இந்த விஷயத்தில் பக்குவமாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா அதைத்தான் கேட்குறான். அமின்தும் மன் ஃபிஸ் ஸமா அன் யக்ஸிஃப பிகுமுல் அர்த ஃபஇதா ஹிய தமூர். நாங்கள் எல்லா நிலைகளிலும் ஒரு முஃமின் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு, அல்லாஹ்வுடைய திக்ரோடு, அல்லாஹ்வுடைய அந்த எண்ணத்தோடு, அந்த பயத்தோடு, அல்லாஹ் என்னை தண்டிச்சிருவானா, அல்லாஹ் என்ன இந்த உலகத்தில் இழிவுபடுத்திடுவானா, அந்த எண்ணம் வந்துகிட்டே இருக்கணும். அந்த எண்ணத்தோடு வாழணும். சின்ன சின்ன விஷயங்கள் அமல்கள் செஞ்சாலும் நாங்கள் எங்களோட உள்ளத்தில் அது பிரதிபலிக்கணும். தொழுது முடிஞ்சாலும் அஸ்தக்ஃபிருல்லாஹ். செஞ்சது பாவமா? தொழுது பாவமா? அந்த அந்த நன்மை ஏற்றுக்கொள்ளப்பட என்ன அறியாமல் அந்த தொழுகையில் தவறுகள் நிகழ்ந்திருக்கலாம். எனவே அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு யா அல்லாஹ். எந்த நன்மை செஞ்சாலும் யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு யா அல்லாஹ், அந்த நன்மையை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ், அந்த நன்மையை வச்சு என்ன அதாப் செஞ்சிடாதே யா அல்லாஹ். அப்போ பாவம் அதுலேருந்து என்ன செய்ய நாங்கள் முற்று முழுதாக எங்களை விடுவித்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா இந்த வசனங்களை விளங்கி வாழ்க்கையில் விளங்கி அமல் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக.